Hello friends, welcome to Gigi's Day Book. இன்னைக்கு நம்ம பன்னீர் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி தாங்க பார்க்க போகிறோம். சைவ பிரியர்களுக்கு இந்த கறி ரெசிபி ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ஃபேவரட்டாகவும் இருக்குங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய காய்கறிகளோட ஃப்ளேவரையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கலாம். இது ரோட்டி நான் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல பொருத்தமான டிஷ்ஷுங்க. ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். ஈஸி டெக்னிக்கில் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இந்த கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கறி பண்ணுறதுக்கு சில காய்கறிகளெல்லாம் நறுக்கி நம்ம வேக வைக்கணுங்க. முதல்ல 20 to 25 பீன்ஸை 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. 2 கேரட்டை அதே மாதிரியே 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கையும் அதே மாதிரியே நறுக்கி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்து இறக்கி வச்சுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதையும் இந்த காய்கறிகளோடையே சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பவுலில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் சேர்த்து தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடலாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 2 இன்ச்சு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 10 to 12 பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பழுத்த 3 மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டையும் அது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. அது கூடவே 5 to 6 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே கிரேவியோட கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது காரமாக இருக்காது, கலருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விடலாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது வேக வச்ச காலிஃப்ளவரை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது கிரேவி செய்முறையை பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சு லவங்கப்பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கீரின பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ஒரு குடமிளகாயை சேர்த்துக்கலாங்க. குடமிளகாயை இந்த மாதிரி வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் நமக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவையும் தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நிறையா உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்ச காலிஃப்ளவரையும் வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் கிரேவியோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் தூளும், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிரேவி தயாராகிடுச்சிங்க.